ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ரூ. 90 குறைஞ்சிருந்ததுங்க. ரூ. 90 குறைஞ்ச நிலையில் நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா? இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? இன்று 2வது முறையாக அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் 25ஆம் தேதியாக இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 90 குறைந்து 22 கேரட் 1 கிராம் 10,510 ரூபாயாகவும் 1 சவரன் 84,080 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் 1 கிராம் 11,465 ரூபாயாகவும் 1 சவரன் 91,720 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையில் மாற்றம் எதுவும் இல்லாமல் 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நேற்றும் தங்கத்தோட விலையில் கிராமிற்கு 40 ரூபாய் குறைஞ்சது. இன்று கிராமிற்கு 90 ரூபாய் குறைஞ்சிருக்கு. 2 நாட்களில் நமக்கு கிராமிற்கு 130 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ மதியம் 3 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா அதிகரித்து தாங்க காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பும் ஒரு 7 பைசா கிட்ட வீக்காக தாங்க இருக்குது. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இடைப்பட்ட டைம் நிறையாவே இருக்குது. இந்த டைமில் ஏதாவது அப் அண்ட் டவுன் மாறினாலும் மாறலாம். ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்திங்கன்னா மதியம் ஒரு சின்ன ஏற்றத்தில் தான் இருக்குது சர்வதேச லெவல்லே தங்கத்தோட விலை. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பும் நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் இல்லாமல் ஒரு 7 பைசா கிட்ட நம்மளுக்கு வீக்காக தாங்க இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா தற்பொழுது 10,510 ரூபாய்க்கு 22 கேரட் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த விலையிலிருந்து கிராமிற்கு 30 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா இல்லை வேறு ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா இன்று மாலை 2வது முறையாக அப்டேட் ஆகிறதுக்கு ஒரு 50% சான்சஸ் இருக்குது. ஸோ மாலை 4 மணிக்கு ஏதாவது ரேட் அப்டேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் இதுதான். ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலை சர்வதேச அளவில் தங்கத்தை விட வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா தற்பொழுது அதிக அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் பார்த்திங்கன்னா இப்போது 150 ரூபாய்க்கு 1 கிராம் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த விலையிலிருந்து கிராமிற்கு 2 ரூபாயிலிருந்து 3 ரூபா வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. ஸோ பார்ப்பாங்க இன்று 2வது முறையாக அப்டேட் ஆகுமா இல்லை நாளைக்கு அப்டேட் ஆகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே சர்வதேச லெவலில் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா மாலை 4 மணிக்கெல்லாம் நம்ம போட்டிருந்த வீடியோவில் தங்கத்தோட விலை பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லாமல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குச்சு. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குங்க. இல்லைன்னா நம்மளுக்கு குறைவதற்கான சான்சஸும் இருக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இன்று மாலை 2வது முறையாக அப்டேட் ஆகுதா இல்லை நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அப்டேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தா பார்த்தீங்கன்னா வெள்ளியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் நீங்கள் இருக்க மாதிரி இருந்ததுன்னா பொருளாக வாங்காமல் வெள்ளியை 999 போட்ட காயினாக வாங்கி வைங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த பியூரிட்டி நம்மளுக்கு 999 அளவுக்கு நம்மளுக்கு வெள்ளியை பொறுத்த வரைக்கும் கிடைக்காது. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. இரண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சராசரி மதிப்பு கரெக்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப்